வயநாடு நடந்த நிலச்சரிவில் ஒவ்வொருத்தரும் தப்பிச்சு வந்தவங்க, அவங்க வந்து எப்படி அவங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சொல்லும்போது, நம்மளுக்கே வந்து அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து இவங்க தப்பிச்சு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு அனுபவம் தான் வந்து ஒரு பாட்டி சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்படி வந்து தப்பிச்சு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. பாட்டியும் அவங்களுடைய பேத்தியும் மருமகளும் நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. நடுராத்திரியில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துடுச்சு. பாட்டிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, இங்கே வந்து என்னமோ ஆயிருக்கு, நம்ம கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளேருந்து கிளம்பணும், வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க மருமக வேற ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, பேத்தி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ 2 பேரையும் கூட்டிகிட்டு எப்படியாவது கிளம்பணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வந்து போக முடியல. கடைசியில் பாட்டி அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு எப்படியோ வெளியே தப்பிச்சு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, எப்படியாவது கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்து பார்த்தா, வெளியே ஃபுல்லாகவே தண்ணி இருட்டாக இருக்குது. இந்த நடுராத்திரியில் நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க மருமகளுக்கு வேற முடியலை, இந்த பாட்டிக்கும் முடியலை, அடிபட்டிருக்கு. அவங்க எப்படியோ வந்து மருமகளையும் பேத்தியும் கூட்டிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காப்பி தோட்டத்துக்கு போயிடுறாங்க. நல்ல மழை வேற பெய்யுது. இந்த கொற்ற மழையில் இருட்டாக இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது இருட்டில் வந்து ஒரு பெரிய உருவம் வருது. அவங்க பயந்துட்டு பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா 3 காட்டு யானைங்க. அதில் வந்து ஒன்று வந்து ஒரு ஆண் காட்டு யானை. பாட்டியும் அவங்களோட பேத்தியும் மருமகளும் சேர்ந்து ஒரே அழு, என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு. கூட இருக்கிற பேத்தியும் மருமகளும் வந்து பயத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிக்கு வர வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டி தைரியமாக வந்து பேசுகிறாங்க. அங்கே ஒரு மரம் இருந்தது. மரத்துக்கு பின்னாடி நின்று யானைக்கிட்ட சொல்கிறாங்க, எங்களை வந்து எதுவும் செய்யாத, எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, எங்கள் வீட்டில் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுச்சு, வேறு வழி இல்லாமல் தான் காட்டுக்கு ஓடி வந்தோம், எங்களை எதுவுமே செய்யாதன்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுட்டு யானைக்கிட்ட கெஞ்சுறாங்க. நாட்டு யானையை விட காட்டு யானை ரொம்ப ஆபத்தான ஒரு மிருகம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து பாட்டி பேசும்போது அந்த யானையோட கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது, யானையும் வந்து அழுதுகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாட்டியும் பேத்தியும் வந்து இந்த யானை எதுவுமே செய்யலையா. அந்த 3 யானையும் வந்து பாட்டியும் பேத்தியும் எதுவுமே பண்ணலை. அந்த கொட்டுற மழையில் எங்கேயுமே போகாமல் பாட்டி பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லை, காலையில் வரைக்கும் இந்த யானைங்க வந்து எதுவுமே சாப்பிடாம அங்கேயே வந்து இவங்கள பாதுகாத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்களாம். விடிஞ்ச பிறகு காட்டுக்குள்ளே காப்பாற்ற வந்தவங்க வர வரைக்கும் யானை நின்றுட்டு இருந்தது. அது வரைக்கும் யானை எதுவுமே செய்யாமல் இவங்கள வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருந்தது. பாட்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது அவங்களோட கையெல்லாம் வந்து இன்னும் கூட ஷிவரிங்காக தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. இந்த ஒரு டைம்லேயும் வந்து நாங்கள் கும்புற கடவுளே வந்து எங்களை வந்து காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சொந்த வீடு, அவங்க நாடு எல்லாமே வந்து வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போன போதும் இனிமேல் எப்படி தப்பிச்சுட்டு போகிறது, இல்லை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கொட்டுற மழையில் நடுராத்திரியில் காட்டில் நின்ன டைமில் இந்த யானைங்க தான் வந்து என்னை வந்து காப்பாற்றினாங்க. இந்த அனுபவம் வந்து என்னோட வாழ்நாள்லேயும் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி ஷேர் பண்ணுறேன். சில டைமில் மனிதர்களை விட மிருகங்கள் தான் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது. சரி மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.